பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கலாத்தியர் அதிகாரம் 4வது அதிகாரத்தில் 6வது வசனம். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களிலே அனுப்பினார். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். நாம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான ஆவியை நம்முடைய இருதயங்களிலே தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நிழலாய் நிஜமாய் நம்முடைய உள்ளங்களிலே, நம்முடைய இல்லங்களிலே வாழ்கின்ற தேவன். நாம் அவருடைய புத்திரராக இருக்கிறபடினாலே அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை நம்முடைய இருதயங்களிலே ஊற்றி இருக்கிறார். நம்முடைய இருதயங்களிலே ஊற்றி இருக்கிறார். நாம் எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைங்க. நம்முடைய இருதயத்திலே ஊற்றி இருக்கிறார். முக்கியம் நிறைந்த பிள்ளைகள் பாருங்க. நம்ம நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இருக்கக்கூடிய பட்சத்துல அவருடைய பிள்ளையாக மாறுகின்ற பொழுது அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடக்கூடிய அந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். தைரியமா இருங்க. எனக்கு யாரும் இல்லைங்க, அப்பா இல்ல, எனக்கு அம்மா இல்ல, எனக்கு யாருமே இந்த உலகத்துல இல்லைன்னு சொல்லி நீங்க அங்கலாய்க்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. நம்முடைய தேவன் தாயும் தகப்பனுமாக நமக்கு இருந்து நம்மை வழிநடத்த அவர் நல்லவராக வல்லவராக இருக்கிறார். அவரை பிடித்துக் கொள்வோம். வாழ்நாள்ல ஒரு கவலை இல்லாம, ஒரு கஷ்டம் இல்லாம, ஒரு வேதனை இல்லாம, எப்பேற்பட்ட சோதனை வந்தாலும் அதை தாங்கி செல்லக்கூடிய பலனை நமக்கு தந்து தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில வெற்றி பெற தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். God bless you.